ஹாய், வெல்கம் டு பிஜிஎம் நியூஸ். திஸ் இஸ் சந்திரமோகன். இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா நாட் ரிட்டர்னிங் borrowed ஐட்டம்ஸ். நம்ம நார்மலாக எல்லாருக்கிட்டேயும் ஏதாவது ஒரு borrow பண்ணியிருப்போம், ஏதாவது ஒரு ஐட்டம். எதுவாக இருந்தால் இருக்கலாம், வீட்டு பொருளாக இருக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது. ஆனால் அதை வாங்கி வச்சுட்டு நம்ம திருப்பி தரோன்னு சொல்லியிருப்போம். பட் அது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி பக்கத்தில் தானே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்துருப்போம். ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா அது அப்படியே நம்மக்கிட்டேயே இருக்கும். ஓனர் தான் வந்து அப்போ கொடுத்தவங்க வந்து திடீர்னு கால் பண்ணி இதை நான் கொடுத்தேனே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்கும்போது தான் நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும், நம்ம வாங்கி வச்சுருக்கோம் வீட்டில் இருக்குது அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து கொடுப்பாங்க, சில பேர் வந்து திரும்பவும் அதேபடியே வந்து இதோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. மேபி அவங்களுக்கு அது பிடிச்ச ஐட்டமாக இருந்திருக்கலாம், அதனால் அவங்ககிட்டருந்து வாங்கியிருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலுமே சரி, நம்ம கொடுத்தாலுமே சரி, நம்ம வேறு யார்கிட்டையாவது வாங்கினாலுமே சரி, அது நம்ம ஒரு தேவைக்காக நம்ம வாங்குகிறோம். அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கொடுக்கறது தான் வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அதை வந்து எல்லோரும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி ஏதாவது வீட்டில் இன்றைக்காவது சர்ச் பண்ணுங்கள். அந்த மாதிரி யார்கிட்டையாவது நம்ம வாங்கி கொடுக்காம இருந்துருக்குன்னா இது ஒரு ரிமைண்டராக எடுத்துக்கோங்க. இன்றைக்கே வந்து அதை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு பாருங்கள். ஓகே, அடுத்தது வந்து இன்றைக்கி இங்கிலீஷ் லெட்டர் பார்த்திங்கன்னா லேர்ன், LEARN, லேர்ன் அப்படின்னா கற்றல். தமிழில், இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா கெயின் நாலேஜ். ஸோ டெய்லியும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து கற்றுக்குறோம். இன்ஃபேக்ட் இப்போ நான் வந்து இப்போ இந்த வீடியோ போட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வீக் கிட்ட ஆகுது. நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்குறேன். நிறைய விஷயங்கள் என்னோடய முன்னாடி வீடியோவில் இருந்து பார்த்திங்கன்னா கூட வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரத்துக்கு. இன்ஃபேக்ட் நான் வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணணும், ஐ மீன் தேங்க்ஸ் சொல்லணும். கமெண்ட்ஸில் கூட ஒருத்தங்க வந்துட்டு இந்த மாதிரி வார்த்தையாக சொல்லுங்கள், இது ஆகிடும், அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு பேசி இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக பேசிலாம் நம்ம பழக்கம் இல்லை. இது என்னுடைய ஒரு இதுக்காக நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். ஸோ இதில் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து கெயின் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால என்னுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஒழுங்காக புரியலை, இல்லை அவர் வந்து அப்படியே கடந்து போகிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஓவர் த பீரியடில் கண்டிப்பாக அதை வந்து நான் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி வந்து நிறைய கமெண்ட்ஸை வந்து சொல்லும்போது தான் எனக்கும் வந்து தெரியுது நம்ம எப்படி. ஏன்னா நிறுத்தி பேசுகிறேன், இந்த மாதிரி என் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, ஏன் இந்த மாதிரி நிறுத்தி பேசுகிறீங்கன்னு. நம்ம அந்த ஃப்ளோவில் பேசும்போது கரெக்டாக கடகடன்னு பேச முடியாது. அதை நான் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு தான் நான் வந்து